இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலா வாங்கோலி பிரியாணி போட போறோம். சந்தைக்கு போய் கோழியே இல்லை, ஒரு கை பிடிங்க. இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்கிறோம் தீபாவளி ஸ்பெஷலா. அரிசி ஆட் பண்ணிக்கலாம். லெக்கு எப்படி காலம் நம்ம உடச்சிக்கலாம். வாங்கோலி பிரியாணி கொதிக்குதுங்க அப்படியே டாப்பா இருக்கு. ஹலோ மாஸ்டர், இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக வாங்கோலி பிரியாணி போட போகிறோம். அதாவது 2 கிலோ பிரியாணி, 2.5 கிலோ கோழி வாங்கியிருக்கோம். அறுத்தோண்டா 2 கிலோ வரும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோழி ஒரு 2 கிலோ வரும்னு பார்த்தா 1.800 வந்துச்சு. அரிசி 2 கிலோ. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இப்போ சட்டியை அடுப்பில் வச்சுக்கிறோம். இப்போ நெய் 250 மில்லி, ரீஃபைண்ட் ஆயில் 300 மில்லி, புதினா ஒரு கைப்பிடி, பல்லாரி 200 கிராம். வாங்க ஆட் பண்ணிக்கலாம். ரீஃபைண்ட் ஆயில், நெய்யுங்க அப்படியே நல்ல கிச்சனு பனிக்கு உரி இருக்கு. புதினா, பல்லாரி, மிளகாத்தூள் ஒரு 15 கிராம். நல்லா வதக்கிடுவோங்க பொன்னேரமாக. கோழியை அலசி வச்சுக்கிறோம். 8 மணிக்கு தான் லேட்டாக எழுந்திரிச்சிட்டான். சந்தைக்கு போய் கோழியே இல்லை, ஒரு கோழி தான் இருந்துச்சு. இன்னொரு கோழி இருந்துச்சு, சாப்ஸுக்கு தான். அது ஒரு 5-6 கிலோ. அது சக்கை அடிக்கும். இது இளங்கோழி. அப்படியே பல்லாரி பொன்முருவல் ஆயிடுச்சு. தக்காளி 200 கிராம் போட்டுக்கலாம். தக்காளியை போடுங்க. தக்காளி 200 கிராம். இப்போ வாங்கோலினால மட்டன் பிரியாணி ப்ராசஸ் தான். அதுவும் வெள்ளாடு ப்ராசஸ். அதாவது வேக வச்சுட்டு அப்புறம் தான் இஞ்சி பூண்டு போடுவோம். ஏன்னா கொஞ்சம் கறி வெந்துக்கிட்டால் சின்ன பிள்ளைய சாப்பிட்ற நல்லாயிருக்கும். வாங்க கறி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மையாக போயிடுச்சு. கறியை போடுங்க. கறி வச்சுருப்பேன். வாங்கோலி ஆட் பண்ணியாச்சு. தயிர் 200 மில்லி ஊற்றிக்கலாம். தண்ணி நம்ம ஒரு 1/2 லிட்ரு ஊற்றி அப்படியே மூடியை போட்டு வேக வச்சுருவோம். கிண்டி விட்டு தயிருக்கு நல்லா சாப்பிட்டா வேகும். ஆனால் தயிரை முதல்ல நம்ம ஊற்றிக்கிறோம். அப்படியே வேக விட்டோம். அப்படியே வேக விடுவோங்க. மூடியை போடுங்க. அப்துல்லா தண்ணி ஊற்றி மூடியை போட்டோம். ஒரு மீடியமான அனலில் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். வேகட்டும். ஆமாம், வேகட்டும். பார்ப்போம், திறந்து பார்ப்போம். அப்புறம் இஞ்சி பூண்டு, பட்டை, கிராம், ஏலக்காய், உப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கறி வெந்துருச்சான்னு கிண்டி விட்டு பார்த்துக்கலாம். ஆனால் அருமையாக தண்ணியெல்லாம் இருக்குது. வத்தலை நல்லா வேகட்டும். கறி வெந்துருச்சு பார்த்தீங்களா? தெரியுதா? கறி வெந்துருச்சு. பார்த்துருப்பீங்க. இஞ்சி பூண்டுலாம் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி 200, பூண்டு 260, சின்ன வெங்காயம் 260, முந்திரி ஒரு 10 முந்திரி, பட்டை 16 கிராமு, ஏலக்காய் 8 கிராமு, கிராம் 4 கிராம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி பட்டையை மேலாக போட்டோம்னா உங்களுக்கு கலர்ஃபுல்லாக அப்படியே கரையும். அதுக்காக பட்டையை போட்டுறது. இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி தேவையில்லை, செலவு தண்ணி. சொல்லுங்க. உப்பு ஒரு 60 கிராம். தண்ணி ஊற்றலை, அந்த தட்டு வீணாக போயிடும். அதுக்காக மல்லித்தலை ஒரு கைப்பிடிங்க. கறி மல்லியப்பா போச்சு. மூடி போட்டோன்னா உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் மூடி தேவையில்லை. அழகாக இருக்குங்க. அந்த 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம் பார்த்தீங்களா? டக்குன்னு கேட்பீங்க, எங்கே 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றுனீங்க? அதெல்லாம் போயிடுச்சுங்க. காற்றுல ஓடிடுச்சு, ஆவியாக ஓடிடுச்சு. பார்த்தீங்களா? 1/2 லிட்டர் தண்ணி இல்லை. இஞ்சி பூண்டில் வாங்கோலி வணங்கட்டுங்க. அப்படியா அருமையாக இருக்குங்க. இன்றைக்கி ஒரு பிடிக்கிறோம் தீபாவளி ஸ்பெஷலாக வாங்கோலி பிரியாணி. அதாவது இன்றைக்கி நம்ம கெஸ்ட்டாக அப்துல்லா வந்திருக்காருங்க. அப்துல்லா வந்திருக்காரு நம்ம கெஸ்ட்டாக. கறி பார்த்துருப்பீங்க. நல்லா வெந்துருச்சு. அரிசி ஊற போட்டு உலகி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உலை சீக்கிரம் வந்துடும், அரிசி ஊறாது. அதனால் அரிசி ஊற போட்டு உலகி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது செலவுன்னு என்ன மாஸ்டர்னு கேட்குறீங்க? செலவுன்னா இதுதாங்க. இஞ்சி பூண்டு, பட்டைக்கரை மேலக்கா, அதைத்தான் செலவுன்னு சொல்கிறோம். இது செலவுன்னு நினச்சிடாதீங்க. ஆமாம், தப்பா. செலவுனா மசாலா, அதான் செலவு. தம்பி அப்துல்லா அரிசியை ஊறப்பட போகிறாரு. இன்னொரு தடவை கறியை பார்த்துக்கலாம். ஏரோப்ளேன் போகுது. இதில் கறியை பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா?
எப்பயும் போல் 3 கல்லி எடுத்து ஊற போட்டுறோமுங்க அரிசியை. திண்டுக்கல் சீரக சம்பாங்க. தண்ணி ஊற்றி 3 கல்லி எப்பயும் போல் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ உலைக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 4 லிட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா 3,600 தான் வருது. ஒரு 400 மில்லி சேர்த்து ஊட்டினோன்னா அலறும் போது உங்களுக்கு 400 மில்லி லாஸ் ஆகிடும் அரிசி ஊறுறவங்களாடி. வாங்க ஒரு 4 லிட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அடுப்பை எடுத்தவங்க ஒரு அரிசி ஊறிடுச்சு. அரிசி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி 25 நிமிஷம் இந்த உலை கொதிக்குதுங்க. அப்படியே தண்ணி அந்த 300 மில்லி நமக்கு வற்றி இருக்கும். பச்சை மிளகா ஒரு 4-5 போட்டுக்கிறோம். வாசமானதுக்கு புதினா மல்லி, லெமன் வந்து ஒரு 2 பழம் ஊற்றிக்கலாங்க. போல் நல்லா கொதிக்குது. நம்ம அப்படியே கிண்டிக்கலாம். உப்பு உரப்பு செக் பண்ணிக்கலாமுங்க. புளிப்பு லெக்கு அப்படியே கலண்டுருச்சுங்க. அப்படியே கலண்டுருச்சு. கறி வந்துருச்சு. இந்த அடுப்பு சிம்மில் வச்சுருக்காங்க. அடுப்பு அப்படியே எடுத்துட்டோம். ஆனால் பூரா எடுத்துட்டோம். தண்ணி வத்திருச்சு. வாங்க அனல் போட்டு தம் போட்டுக்கலாம். தண்ணியில் நல்லா வத்திருச்சு. ஒரு 1/2 மணி நேரம் செட்டு தம் உடப்போமுங்க. தெரியாதுல்ல, காசு கேட்குறேன். 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. தம் உடச்சிக்கலாம். வாங்கோலி பிரியாணி, அதாவது தீபாவளி ஸ்பெஷலாக. வாங்க. இலை கிடைக்கல, சும்மா அப்படியே தம் போட்டாச்சு. அருமையாக இருக்க. நெய் மட்டும் ஊற்றிக்கலாம். நெய்யை ஊற்றிக்கலாங்க. உறைஞ்சி கொதிக்குதுங்க. அப்படியே இங்கே பாருங்க. இன்னைக்கு வாங்கோலி பிரியாணி தீபாவளி ஸ்பெஷலாக. அதுவும் ஸ்பெஷல் கெஸ்ட்டு வந்துருங்க. நாளைக்கு லெக்கெல்லாம் கடிச்சு காட்ட முடியாது, சுடுது பயங்கரமாக. இருந்தாலும் கடிச்சு பார்ப்போம். மணியப்பா வந்துருங்க. சாப்பாடுக்கும் கறிக்கு அப்படியே பல இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் அதே போல் வெவ்வேறு வீடியோ போடுவோம். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.